கிருஷ்ணகிரியில் உருஸ் திருவிழாவையொட்டி குதிரை பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் சந்தனக்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 3 மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி சுங்குசாவடி அருகே உள்ள 400 ஆண்டு பழமையான சங்கல்தோப்பு தர்காவில் 243ஆம் ஆண்டு உருஸ் திருவிழா அனைத்து ஜமாத்தார் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இன்று அதிகாலை வரை பாட்டு, இசை கச்சேரி நடத்தப்பட்டது. இதனையடுத்து 2ஆம் நாளான இரவு பழையப்பேட்டை கோட்டை மக்கானிலிருந்து அனைத்து ஜமாத் கமிட்டி தலைவர் எஸ். நவாப் தலைமையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இரட்டை குதிரை பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் சந்தனக்குடம் ஊர்வலம் நடந்தது. இந்த சந்தனக்குடம் ஊர்வலம் வான வேடிக்கைகளுடன் மேளதாளங்கள் முழங்க கோட்டை தெரு, பழையப்பேட்டை, ரவுண்டானா, லண்டன்பேட்டை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று இறுதியாக சங்கல்தோப்பு தர்காவை சென்றடைந்தது. அப்போது ஏராளமான இளைஞர்கள் சந்தனக்குடம் ஊர்வலம் முன்பு சிலம்பாட்டம் ஆடிக்கொண்டும் உற்சாகமாக சென்றனர். இறுதியாக தர்காவில் ஃபாத்தியா ஓதி அனைவருக்கும் தப்ருக் வழங்கப்பட்டது. இந்த சந்தனக்குடம் ஊர்வலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.